ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போர்ட் மாஸ் வச்சு நம்ம எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி பார்ட் 1 அப்படின்றத உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அந்த கான்செப்ட் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க, சரிங்களா? கண்டிப்பாக இந்த போர்ட் மாஸ் கான்செப்ட் வச்சு சிம்பிளிஃபிகேஷனில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி எந்த ஆர்டரில் போடணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ அதுக்கு முன்னாடி பார்த்துருங்க, ஓகேங்களா? அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வேரியபிளோட வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸ் பை ஒய், ஏ பை பி, பி பை சி, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துட்டு இதோடைய மதிப்பு காண்க. இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. அது குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மாடலில் நம்ம நிறைய கொஸ்டின் பார்ப்போம், சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கனாக்கா எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்கலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 6/5 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கரெக்டுங்களா? ஓகே, இப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இதுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூன்றது 6, ஒய்யோட வேல்யூன்றது 5. அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க வேண்டியதான், ஓகேங்களா ஆஃபீஸர்? எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றது 5, சரிங்களா? ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ கொஸ்டின் என்ன நமக்கு, எக்ஸ் பை ஒய், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்மு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 4/5, ஓகேங்களா? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 4/5 அப்படின்னாக்கா சாரி 6/5, ஓகேங்களா? ஓகே, எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 6/5 தான், சரிங்களா ஆஃபீஸர்? எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன, இதுதான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஓகே, இது எப்படி போடலாம்? நம்ம என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸோடைய வேல்யூன்றது 6, ஒய்யோட வேல்யூ என்பது 5, சரிங்களா? அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் டிவைடட் பை 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்க தெரியுதுங்களா? எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 6 ஸ்கொயர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இப்போது இதுக்கு மேலே 2 இருக்குது அப்படின்னாக்கா இந்த டேர்மை 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதாவது 6 ஸ்கொயர் இருக்குங்களா, 6 × 6, 5 ஸ்கொயர் இருக்கா, அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னாக்கா 5 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் அர்த்தம், ஓகேங்களா? அப்போ 6 பெருக்குனாக்கா என்ன வரும், 36 ப்ளஸ் 5 பெருக்குனாக்கா என்ன வரும், 25 டிவைடட் பை 6 36 மைனஸ் 5 25. ஓகே, 36ஐயும் 25ஐயும் கூட்டுங்க, ஆட் பண்ண என்ன வரும், 6 5 11 1, 4 2 6 61 வரும், ஓகேங்களா? 36 25 கூட்டினாக்கா 61 வரும். 36ல் 25 மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ண என்ன வரும், 6ல் 5 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுன்னா 1, சரிங்களா? ஸோ 61/11 நமக்கு இங்கே ஆப்ஷன் பாருங்கள், 11/61, 61/11, 36/25, 25/36. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்துருச்சுங்களா, 61/11. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இது பேசிக் அப்படின்றது நீங்கள் தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த சம்மை நான் உங்களுக்கு ஒரு பாட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வேரியபிளோட வேல்யூ வச்சு கொடுத்துட்டு இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி, 61/11, ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்க. எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 4/5 எனில் 4/7 ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2y ப்ளஸ் எக்ஸோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 4, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ இதை நம்ம அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? இங்கே பாருங்கள், கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ என்ன, 4/5 எனில் 4/7 ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2y ப்ளஸ் எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அப்படியே என்ன பண்ணுங்கள், எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 4ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 5ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பார்க்கலாம், 4/7 ப்ளஸ் 2 ஒய்க்கு பதிலாக 5 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 டிவைடட் பை 2 ஒய்க்கு பதிலாக 5 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 4, ஓகேங்களா?
ஓகே, அடுத்து இது என்ன பண்ணலாம், இது அப்படியே நம்ம வந்து இங்கே போடுறேன் 4/7 ப்ளஸ் இது என்ன இருக்குது 2 இருக்குது, ப்ராக்கெட்டில் 5 இருக்குது. இந்த மாதிரி 2 ப்ராக்கெட்டில் 5 அப்படின்னாலே வந்து பெருக்கல் தான் அர்த்தம். ஓகேங்களா, ப்ராக்கெட்னாலே பெருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 2 5 10 மைனஸ் 4 டிவைடட் பை 2 5 10 ப்ளஸ் 4. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 4/7 ப்ளஸ் 10ல் 4 போச்சுன்னா 6, 10 4 கூட்டினாக்கா 14. இப்போ 4/7 வந்திருக்கு, இங்கே 6/14 வந்திருக்கு. இப்போ பார்க்குறோம் நமக்கு வந்து இது மேலே இருக்கிறது வந்து தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது தொகுதி இது பகுதின்னு சொல்லுவோம். ஸோ பகுதி வந்து நமக்கு வந்து சேமாக இருக்கானாக்கா இல்லை. சப்போஸ் பகுதி நமக்கு ரெண்டுமே சேமாக இருந்துச்சுனாக்கா அப்படியே இந்த வேல்யூ நம்ம அப்படியே எழுதிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 7 இருக்குன்னா இங்கேயும் 7 இருந்துச்சுனாக்கா 7 போட்டுட்டு மேலே 2 வேல்யூ ஆட் பண்ணிப்போம். ஆனால் இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 7க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுங்க. 7க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 1 7 7 2 7 14. அப்போது 7 2 14. மேக்ஸிமம் எல்சிஎம்னாலே நமக்கு வந்து பெரிய நம்பர் என்னவா இருக்கோ அதுதான் எல்சிஎம்மாக வருமே. ஓகேங்களா ஆஃபீஸர், அப்போ இதுக்கு வந்து என்ன வருது 14 தான் காமன் டேர்மாக வருது. ஓகே, இதை போட்டாச்சு. ஓகே, இங்கே நமக்கு வந்து 7 தான் இருக்குது. அப்போ நமக்கு 14 வரணும்னா என்ன பண்ணுவோம், 7 கூட 2 மல்டிபிள் பண்ணனாக்கா 14 வந்துடுமா. அப்போ கீழே என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 4 2 பெருக்குனாக்கா என்ன வரும் 8 ப்ளஸ் இங்கே 14 அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம 6ன்றதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 8 6 கூட்டினாக்கா 14 டிவைடட் பை 14. ஸோ அடிச்சிடலாமா, ஒரு 14 14 அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஆன்சர் 1. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் 1. ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். a/b = 4/5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது b/c = 15/16 கொடுத்துருக்காங்க. எனில் c² - a² டிவைடட் பை c² + a² உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே மேம், இங்கே வந்து a/b கொடுத்துருக்காங்க, இங்கே b/c கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி போடலாம், ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5, அப்போ ஆனால் இங்கே பியோட வேல்யூ 15 இருக்குது. அப்போ சியோட வேல்யூ 16 இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னாக்கா அப்படி எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்தாலே நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னாக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதுக்குமா, இந்த வீடியோவுடைய 3வது சம்மு a/b = 4/5 b/c = 15/16 எனில் c² - a² டிவைடட் பை c² + a² உடைய வேல்யூ என்ன, இதான் நமக்கு வந்து என்னவோ கேட்குறாங்க, மதிப்பு கேட்குறாங்க. இப்படி கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா a/b/c இந்த மாதிரி எழுதிக்கணும். a/b/cன்னு போட்டுக்கோங்க. இப்போ ஏவோட வேல்யூ என்ன 4, இதில் பியோட வேல்யூ என்ன 5. ஓகேங்களா, அடுத்தது இங்கே வாங்க, இங்கே பியோட வேல்யூ என்ன 15, அதை வந்து நெக்ஸ்ட்டு ரோவில் போட்டுக்கோங்க 15. சியோட வேல்யூ என்ன 16 போட்டிங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு எம்டினஸ் இருக்கா, இங்கே ஒரு எம்டி இருக்கா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே எம்டிக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தூக்கி அப்படிங்க எழுதிக்கணும். இங்கே எம்டியாக இருக்குது, எம்டிக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது 15, அதை அப்படியே தூக்கி இங்கே போடுங்க. ஓகேங்களா, ஓகே, இது பண்ணாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும். 15 4 60. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 15 5 75. அடுத்து இது மல்டிப்ளை பண்ணுங்க, 16 5 80. ஓகேங்களா, ஓகே. அப்போ வந்து ஏவோடைய வேல்யூ 60, பியோட வேல்யூ 75, சியோட வேல்யூ 80. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த 3 வேல்யூ வந்து இன்னும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது இந்த 3 நம்பருமே காமனாக டிவைட் ஆகுதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக 3மே நமக்கு 5ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா. அப்போ 12 5 60, 12 5 60 போட்டுடலாமா. அடுத்தது 1 5 5 மீதி 2, 5 5 25 வந்துடுங்களா. அடுத்தது என்ன பண்ணலாம் 16 5 80. ஓகேங்களா. ஸோ 12 15 16 இது 3 நமக்கு காமனாக டிவைட் ஆகுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆகாது. இது 2 கூட நமக்கு வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 4 3 12 5 3 15 போட்டுலாம், ஆனால் 16 டிவைட் ஆகாது. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வருது, ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16. இதுதான் நமக்கு ஏபிசியோடைய வேல்யூ. இப்போ எத்திருந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சியோட வேல்யூ என்ன, சி வந்து என்னது 16, அப்போ 16 ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 12 ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஸ்கொயர் ப்ளஸ்
ஏவோட வேல்யூ என்ன 12 ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கொயர்னாலே அந்த டேர்மை 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம். அப்போ 16 × 16 என்ன வரும், 256 வரும். 16 16 256 மைனஸ் 12 12 144. ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஸ்கொயர் 16 ஸ்கொயர்னா 16 × 16 போடுங்க. 12 ஸ்கொயர்னா 12 வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம். அப்போ 12 12 144 வந்துடும். டிவைடட் பை 256 + 144. ஓகேங்களா? அப்போ 256ல் 144 மைனஸ் பண்ணுங்க. 6 4 போச்சுன்னா 2, 5 4 போச்சுன்னா 1, 2 1 போச்சுன்னா 1. 112 டிவைடட் பை 256ஐயும் 144 ஆட் பண்ணுங்க. 6 4 10 1, 6 4 10 1 400. ஓகேங்களா? ஸோ 112 டிவைடட் பை 400 வருது. இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா? அப்படின்னு நம்ம 2ஆலே அடிச்சுட்டு வரலாங்களா? 2ஆலே அடிங்க பார்க்கலாம். I 2 10 மீதி 1 இருக்கும். அப்போ 12 இருக்கும். அப்போ 6 12 டிவைடட் பை 2 4 0 0. ஓகேங்களா? திரும்ப 2ஆல் அடிங்க. 2 4 மீதி 1 8 16 டிவைடட் பை 4 2 0 0. அடுத்து என்ன பண்ணலாம், 4ஆல் அடிக்கலாமா? 7 நாள் 28, 25 நாள் 100. ஸோ இதுக்கு மேலே இதை அடிக்க முடியுமான்னாக்கா முடியாது. ஸோ ஆன்சர் 7/25 வந்துருச்சு. ஆப்ஷன் பி 7/25. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி a/b = 4/5, b/c = 15/60 இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்தாலே நீங்கள் இந்த மாடல் தான் போடணும். எப்படி, ABC எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து எங்கள் ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் இதை வந்து செகண்ட் ரோவில் போட்டுட்டு எங்கே எம்டி இருக்கோ அந்த எம்டிக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து அங்கே எழுதிக்கணும். எங்கே எம்டி இருக்கோ அந்த எம்டிக்கு பக்கத்தில் நம்பர் எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளால் 3 நம்பரையும் வந்து காமனாக டிவைட் ஆகுதா முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும். ஆமாம், 3மே 5ஆல் டிவைட் ஆகுதுன்றப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. 12 15 16ன்னு வந்துச்சு. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியல. அப்போ இதுதான் வந்து ஏவோட வேல்யூ, இதுதான் பியோட வேல்யூ, இதுதான் சியோட வேல்யூ. இப்போ எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டிரைவ் பண்ணி ஃபைனலாக நாம் ஆன்சரு கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த கான்செப்டே என்னது, இது வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும். எந்த அளவுக்கு அந்த வேல்யூவை சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி இதுக்கு மேலே என்னால் இந்த வேல்யூ சுருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தால் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 7/25. ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். a/b = 3/4 மற்றும் 8a + 5b = 22 எனில் ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. அதாவது இங்கே a/b கொடுத்துட்டாங்க, 3/4 சொல்லியாச்சு. 8a + 5b = 22. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 4வது சம்மு. a/b = 3/4, 8a + 5b = 22 எனில் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இது வந்து ஏ வந்து 3 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ப்ளஸ் I4, இப்போ 8 3 24, I4 20 கூட்டினா என்ன வருது, நமக்கு 44 வருது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 22 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏவோட வேல்யூ 3ஆக வந்து இருக்காது. புரியுதுங்களா? அப்போ எப்படி இது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோங்க. 8a + 5b = 22ங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கே a/b = 3/4ங்களா? கரெக்டுங்களா ஆஃபீஸர்? ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, இது அப்படியே வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4a = 3b அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து பியோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், b = 4/3 × a. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா, a/b = 3/4. இதை அப்படியே வந்து இந்த 4 இங்கே கொண்டு போயிட்டேன், இந்த 3 இங்கே கொண்டு போயிட்டேன். அப்போ வந்து 4a = 3b அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது எனக்கு வந்து b தான் வேணும். அப்போ வந்து நான் b = இந்த 3யை கீழே கொண்டு வரேன். இது வந்து பெருக்கல்ல இருக்குது. இந்த பெருக்கல்ல வந்து அதாவது பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரப்போ டிவைடில் வந்துடும். சரிங்களா? பெருக்கலாக இருந்துச்சுனாக்கா டிவைடில் வந்துடும், டிவைடில் இருந்துச்சுனாக்கா பெருக்கல்ல வந்துடும். எப்போது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வரப்போ. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 3 வந்து கீழே வந்துச்சு, 4/3 × a. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பியோட வேல்யூ திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து a
வேல்யூ வேணும், அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். 8a + 5 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 4/3 இன்ட்டு a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 22. அடுத்தது என்ன பண்ணலாம், 8a + இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா, I நாள் 20/3a ஈக்குவல் டு 22 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இங்கே 8a இருக்குது, இங்கே 20a/3ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து காமனாக நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாமா, இங்கே வந்து எதுவுமே இல்லைனாக்கா 1 இருக்க தான் அர்த்தம். ஓகே, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம். அப்போ எல்சிஎம் எடுத்தனாக்கா கண்டிப்பாக என்ன வரும், நமக்கு 3 தான் வரும். ஓகேங்களா, பெரிய வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வந்து எல்சிஎம்மாக வரும். ஓகே, காமனாக 3 கொண்டு வரதுக்காக இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு வந்து இங்கேயும் 3 வரும். அப்போ இங்கே 3ஆல் பண்ணுறப்ப இங்கேயும் நம்ம 3ஆல் பண்ணலாங்களா, அப்போ பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும், இதையும் 3ஆல் பெருக்கிறோம். அப்போ 3 × 24a ப்ளஸ் இங்கே 20a ஈக்குவல் டு 22 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஓகே, இப்போது 24 20 ஆட் பண்ண என்ன வரும், 44. அப்போ 44a ஈக்குவல் டு இந்த 3 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா, 22 × 3 புரியுதுங்களா, டிவைடில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகிறப்ப பெருக்கெல்லாம் மாறிடும். சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, அப்போ a ஈக்குவல் டு 22 × 3 டிவைடட் பை இது வந்து பெருக்கல்ல இருக்குது. அப்போ இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரப்போ கீழே டிவிஷனில் வந்துடும். 22 22 2 22 44. அப்போ a ஈக்குவல் டு 3/2. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்ன, ஏவோட வேல்யூ 3/2. ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா, ஏவோட வேல்யூ அப்படின்றது 3/2 தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 எனில் a + b + c டிவைடட் பை சியோட மதிப்பு என்ன. ஓகே மேம், இப்போது இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 அப்படியே இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா. இப்போ கொஸ்டின் எழுதுங்க பார்க்கலாம். ஓகே, இது வந்து 5வது சம்முங்களா. a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 எனில் a + b + c டிவைடட் பை சியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ 3 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 + 4 + 7 டிவைடட் பை 7. இப்போ ஆட் பண்ண என்ன வரும், 14/7. அப்போது 1 7 2 7 14. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன, 2. இதான ஆன்சர் 2. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 5 சம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நான் இன்னும் நிறைய சம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணணுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை ரெகுலராக வந்து நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ஒரு 20 days கிட்ட நான் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ என்னால் வந்து கண்டினியூவாக பேச முடியல. ரீசன் அப்படின்றது நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்கள் எல்லாருமே நான் ஒரு ஃபேமிலியாக தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து என்ன ஏதுன்றது சொல்கிறேன். ஸோ என்னால் கண்டினியூவாக பேச முடியல, இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போடாமல் இருக்க முடியலன்றதுனால தான் வந்து சரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றதுனால தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன். ஸோ சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ.